ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்த மிடுக்கான மனிதர். எம்ஜிஆருக்கு எதிராகவும் கலைஞருக்கு எதிராகவும் அரசியல் களம் கண்ட மாபெரும் மனிதர். அரசுகளுக்கு எதிரான சமூக பிரச்சனைகளை தைரியமாக பேசியவர். இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா என அனைத்து நாடுகளுக்கும் சென்று அரசியல் சம்பந்தமான சமூக பிரச்சனைகளை தைரியமாக பேசியவர். மாபெரும் மனிதர் பழனி பாபா 1950ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி பிறந்தார். இவருடைய தந்தையார் பெயர் குன்னூரை சேர்ந்த காப்பிக்கோட்டை ராவுத்தர் என அழைக்கப்படும் வி.எம். முகமது அலி. தாயார் பெயர் கதிஜா பீடி. இவரது இயற்பெயர் அகமது அலி ஆகும். இவரது சொந்த ஊர் பழனியிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் திண்டுக்கல் செல்லும் பாதையில் உள்ள புது ஆயக்குடி என்னும் கிராமமாகும். இவரது தந்தையார் நீலகிரி மாவட்டம் குன்னூரை சேர்ந்தவர். பழனி பாபா குன்னூரில் உள்ள செயின்ட் ஜோசப் கான்வென்ட்டில் கல்வி பயின்றார். பெற்றோர்களின் மறைவுக்கு பின் புது ஆயக்குடியில் உள்ள முதலாளி குடும்பம் என்று சொல்லப்படும் குடும்பத்தில் சின்னத்தம்பி ராவுத்தர் என்று அழைக்கப்படும் தாய்மாமன் அப்துல் ரஹ்மான் அவர்களது பராமரிப்பில் பழனி கல்லூரியில் பட்டப்படிப்பை தொடங்கினார். படிக்கும் காலத்திலேயே தொடங்கிய துணிச்சலான பொது வாழ்க்கை நடவடிக்கைகளால் குடும்பத்தார்களுக்கு சங்கடம் என்பதால் இல்லற வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் முதன் முறையாக சென்னை புனித ஜார்ஜ் கோட்டைக்குள் பழனி பாபா நுழைய தடை என அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டது. இதனால் தமிழகம் முழுவதும் அறிமுகமானார். எம்ஜிஆரை எதிர்த்த இவருக்கு திமுக ஆதரவு அளித்தது. திமுக அரசுக்கும் இவருக்கும் இடையில் பின்னர் பிளவு பிரிவு ஏற்பட்டது. தமிழகம் முழுவதும் கேரளா, மும்பை உள்பட இந்தியாவின் பிற பகுதிகளிலும் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா என பல நாடுகளிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சமூகத்தின் பிரச்சனைகளை பேசினார். அரசியல் கலந்த சமுதாய பேச்சு தமிழகமெங்கும் அவருக்கு ஆதரவாளர்களை பெற்றுத் தந்தது. அவரது நடவடிக்கைகள் அவரை பல வழக்குகளில் சிக்க வைத்தது. தேசிய பாதுகாப்பு சட்டம், தடா சட்டம் ஆகியவற்றின் கீழ் கைதும் செய்யப்பட்டார். முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆர். வெங்கட்ராமன் அவர்களின் பதவிக்காலத்தில் அரசு பணத்தில் திருப்பதி கோவிலுக்கு அடிக்கடி சென்று வந்த மொத்த செலவினத்தையும் அரசுக்கு திருப்பி செலுத்த வேண்டும் என்று கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இஸ்லாமியர் சமூகத்தில் பரவலாக இருந்த வரதட்சணை, வட்டி போன்ற பழக்க வழக்கங்களுக்கு எதிராக குரல் கொடுத்தார். சந்தனக்கூடு, தர்கா வழிபாடு போன்ற பழக்கங்களை கடுமையாக சாடினார். இதனால் முஸ்லிம்களின் ஒரு பிரிவினர் கோபத்தை சம்பாதித்தார். பல்வேறு சமுதாய அமைப்புகளின் தலைவருடன் நட்புறவு பேணி இஸ்லாமியர் மற்றும் இந்து சமுதாய ஒருங்கிணைப்பு வழிவகுத்தார். பல மனித உரிமை போராளிகளோடு இணைந்து போராட்ட களங்களை கண்டார். பேராசிரியர் கல்யாணி, டாக்டர் சேப்பன் போன்றவர்களுடன் மக்கள் குடியியல் உரிமை குழு போன்ற மனித உரிமை அமைப்புகளோடும் இணைந்து செயல்பட்டார். இஸ்லாமிய மார்க்க விளக்கத்திலும் சிறந்த அறிவு பெற்றிருந்தார். பல இஸ்லாமிய கொள்கை விளக்க கூட்டங்களிலும் பேசினார். சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கை அடிப்படையில் தனது இஸ்லாமிய கருத்துக்களை எடுத்து வைத்தார். தனது இறுதி காலம் வரை பாட்டாளி மக்கள் கட்சியுடனும் கட்சியின் தலைவர்களும் இணைந்து ஜிஹாத் கமிட்டியை அரசியல் ஈடுபாட்டோடு வழிநடத்தி சென்றார். ஆரவாரமான மேடை பேச்சுகளை விட்டு அமைதியான முறையில் ஆக்கப்பூர்வமான வேலைகளை கவனிக்க திட்டமிட்ட பாபா முஸ்லிம் சமாத்துகளை ஒருங்கிணைப்பதற்கான வேலைகளை ஆரம்பித்தார். தமிழகம் முழுவதும் ஜமாத்துக்களை சந்திக்க திட்டமிட்டு அதற்கான பணிகளை முடுக்கிவிட்டார். இந்த நிலையில் பொள்ளாச்சியில் தனது குடும்ப நண்பர் பசவராஜ தனவால் என்பவர் வீட்டுக்கு வந்த பாபா அவரிடம் பேசி முடித்துவிட்டு வெளியின்று தனது ஜீப்பில் ஏற முயன்ற போதுதான் 1997ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 28ஆம் நாள் இரவு பழனி பாபா 6 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். 80களின் துவக்கத்திலிருந்து 90களின் மத்தி வரை ஆளும் வர்க்கத்திற்கும் அடக்குமுறையாளர்களுக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கினார். தனக்கென பெரிய அமைப்பில்லை, தனியான அலுவலகம் இல்லை, பின்பற்றி வரக்கூடிய தொண்டர் படை இல்லை, சொந்த சமுதாயத்திற்குள்ளும் பெரிய அளவில் ஆதரவில்லை, எந்த விதமான அதிகார பதவி இல்லை. ஆனால் மேல் குறிப்பிட்ட அனைத்தும் இருப்பவர்களால் சாதிக்க முடியாத பலவற்றை சாதித்த தனி மனித இராணுவம் தான் பழனி பாபா. கண்ணிய தலைவர்,
காயிதே மில்லத் அவர்களின் மறைவுக்கு பிறகு தமிழக இஸ்லாமிய சமுதாயத்தின் எதிர்ப்புகளை, உரிமைகளை அரசுக்கு கொண்டு செல்லக்கூடிய வீரியமான தலைமை வெற்றிடமாய் போனது. முஸ்லிம்களுக்கு எதிராக சங் பரிவாரங்கள் தங்களது கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விட்ட போது தட்டி கேட்க யாருமே இல்லையா என்கிற இயக்க பெருமல்கள் முஸ்லிம் சமுதாய சாமானிய மக்களிடம் பரவியிருந்த போது தனது வீரமான உரைகளால் தமிழக முஸ்லிம்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு தைரியமூட்டியவர் பாபா. நாங்கள் ஹைபர் போலன் கணவாய் வழியாக ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு இந்திய தேசத்துக்குள் அத்துமீறி நுழைந்த கூட்டமல்ல. இந்த மண்ணின் மைந்தர்கள் ஆரிய அடிமைத்தனத்தில் இருந்து எம் மக்களை மீட்டெடுக்க இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை தான் நாங்கள் இறக்குமதி செய்து கொண்டோம். மாறாக நாங்களே இறக்குமதி செய்யப்பட்ட மக்கள் அல்ல என வீரியமாக முழங்கிய இஸ்லாமிய மக்களின் இந்திய பற்றை பறைசாற்றியவர். செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்த போதும் தன்னை சுற்றி நடக்கும் அநீதி கண்டு வெகுண்டெழுந்த சுகபோக வாழ்க்கையை துறந்தவர். முஸ்லிம்களுக்கு எதிராக பின்பற்றப்படும் சதி வலைகளுக்கு சொந்தக்காரர் யார் என்பதை துல்லியமாக கண்டறிந்து களமாடினார் பழனி பாபா. பார்ப்பரியம் மற்றும் முஸ்லிம்களுக்கு எதிரி ஆரியம் மட்டுமே முஸ்லிம்களை இந்திய நாட்டின் வெகுஜன மக்களிலிருந்து பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சிகளை முன்னெடுக்கிறது என்பதை பாமர மக்களும் அறியும் வண்ணம் அழகாக தனது வாணியில் எடுத்துரைத்தார். விளைவு பார்ப்பனர்கள் தவிர்த்து தமிழர்கள் பழனி பாபாவை ஏற்றுக்கொள்ள துவங்கினார்கள். தந்தை பெரியார் மீது கொண்ட பற்றால், அறிஞர் அண்ணாவின் கொள்கைகளில் கொண்ட ஈர்ப்பால் தன்னை அறிவிக்கப்படாத திமுக பேச்சாளராகவே ஆரம்ப காலத்தில் அடையாளப்படுத்திக் கொண்டார். கலைஞர் கருணாநிதியின் தலைமைத்துவம் முஸ்லிம்களை கிள்ளுக்கிரையாக பயன்படுத்துகிறது என்பதை அறிந்து திமுகவின் துரோகத்தை அன்றே முழங்கி அமரர் எம்ஜிஆரின் அதிமுகவுக்கு ஆதரவாளராகவும் இருந்தார். ஆரம்ப காலத்தில் அமரர் எம்ஜிஆரால் பெரிதும் மதிக்கப்பட்டவர்களில் பழனி பாபா அவர்களுக்கு தனி இடம் உண்டு. எம்ஜிஆர் அவர்களுக்கு திமுகவினால் ஏற்பட்ட பல சோதனைகளில் இருந்து விடுபட பழனி பாபா உதவினார் என்பது மறக்க முடியாத உண்மை. ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் தனது ஆரிய விசுவாசத்தை வெளிக்காட்ட துவங்கினார். சென்னை ஈகா திரையரங்க சாலையில் இந்து முன்னணியினர் துவக்க விழா நடைபெற்றது. அப்போது பேசிய அமரர் எம்ஜிஆர், முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் லீக் இருக்கும்போது இந்துக்களுக்கு இந்து முன்னணி அவசியம் என்றார். அதனை வன்மையாக கண்டித்த பழனி பாபா எம்ஜிஆருடன தனது உறவை முறித்து கொண்டார். தனது நாவன்மையின் மூலமாக எம்ஜிஆரின் ஆற்றாமைகளை தமிழக மக்களிடம் தோலுரித்தார். விளைவு அதிமுகவின் ஆட்சி அடக்குமுறையினால் பழனி பாபா பல வகைகளில் பழிவாங்கப்பட்டார். இருந்தாலும் தனது நிலையில் மிக உறுதியாக களமாடினார். எம்ஜிஆர் அவர்களே பழனி பாபா அவர்களின் செயல்களால் அச்சப்பட்ட காலங்கள் உண்டு. அந்த அச்சங்களின் காரணமாக பலமுறை பழனி பாபா பொய் வழக்குகளால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவருக்கு எதிராக வாய்ப்பூட்டு சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. அரசு அலுவலகங்களுக்குள் பழனி பாபா நுழைய அனுமதி மறுக்கப்பட்டது. எந்த சூழ்நிலையிலும் தனது போர்க்குணத்தை இழக்காத பழனி பாபா எவருடனும் சமரசமில்லாத வீரத்தால் முஸ்லிம்கள் மட்டுமல்லாது ஏனைய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூக மக்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். திமுகவின் துரோகம், அதிமுகவின் நம்பிக்கை மோசடி இவற்றை முறியடிக்க பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடன் கைகோர்த்தார். அந்த வேளையில் அண்ணல் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் அரசியல் குறியீடாக கொண்டு களமிறங்கிய மருத்துவர் ராமதாஸ் பழனி பாபா அவர்களின் முழுமையான அன்பை பெற்றார். மருத்துவர் ராமதாஸ் அவர்களால் முன்மொழியப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் அரசியல் பழனி பாபா அவர்களை வெகுவாக கவர்ந்தது. வடக்கே வன்னியர்கள், தெற்கே தேவர்கள், பரவி வாழும் முஸ்லிம்கள் இணைந்தால் ஆட்சியை அதிகாரத்தையும் நம்மால் கைப்பற்ற முடியும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி கொள்கை பிரகடனம் செய்தது. பழனி பாபா அவர்களால் தான் முன்னி விடவும் வீரியமாக பாமகவின் வளர்ச்சியை களமாடினார். பழனி பாபா பெருவாரியான முஸ்லிம்களும் தலித்துகளும் பாமகவில் அங்கம் வர காரணமே பழனி பாபா அவர்களின் எழுச்சிகரமான பரப்புரைகளால் என்பதை எவரும் மறக்க முடியாது. பழனி பாபா தனது மார்க்கத்தில் தெளிவான நிலைப்பாடு கொண்டவர். எத்தகைய கடவுள் மறுப்பு கூட்டமானாலும் இஸ்லாத்தின் புனிதத்தன்மை எடுத்துச் சொல்ல தயங்கியதில்லை. ஆனால் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் தன்னையும் தனது சமூகத்தையும் அடைத்துக் கொள்ள அவர் விரும்பவில்லை. நாம் வாழக்கூடிய நாட்டில் வெகுஜன மக்களுடன் கலந்து புரிந்துணர்வுடன் அதே வேளையில் இஸ்லாமிய கோட்பாடுகளில் எவ்விதமான சமரசத்துக்கும் இடமில்லாமல் வாழ அரசியல், பொருளாதாரம் போன்ற துறைகளில் முக்கியத்துவம் பெறக்கூடிய வழிகளை கற்றுத்தந்தவர் பழனி பாபா. சமஸ்கிருத மொழியின் முகமூடியில் பார்ப்பனர் இல்லாத மக்கள் எப்படியெல்லாம் கீழ்த்தரமாக நடத்தப்படுகிறார்கள், பார்ப்பனர்களால் பிறப்பால் வளர்ப்பால் அசிங்கப்படுத்தப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் பட்டியலிட்டு பகிரங்கப்படுத்தியவர் பழனி பாபா என்பது மறைக்கப்பட்ட உண்மை. தாழ்த்தப்பட்ட சமூக மக்களின் விடுதலைக்காக, அவர்களது மறுக்கப்பட்ட உரிமைகளுக்காக எந்தவிதமான எதிர்ப்பும் இல்லாமல் செயல்பட்ட பழனி பாபா அவர்களால் ஈர்க்கப்பட்டவர்தான் ஜான் பாண்டியன், பசுபதி பாண்டியன் போன்றோரெல்லாம்.
பாமகவில் இணைந்தார்கள். வழக்கப்படியே பாமகவும் பழனி பாபா அவர்களுக்கு இல்லை இல்லை முஸ்லிம்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் துரோகம் இழைத்தது எப்போதும் இல்லாத வகையில் பழனி பாபா கவலை கொண்டார். காரணம், பாமகவை திமுக அதிமுக விட அதிகமாக நம்பினார். பாமக நேரடியாகவே இந்துத்துவ சக்தியுடன் நட்பு கொண்டது. பழனி பாபா அவர்களை கவலைக்கு உள்ளாக்கியது. மாற்று அரசியலை சிந்திக்க வேண்டிய கட்டாயத்திற்கு பழனி பாபா பாமகவினரால் கொண்டு செல்லப்பட்டார். அதற்கு தற்போதைய சாட்சியங்கள் நிறைய உண்டு. தேவைப்பட்டால் வெளிப்படுத்துவோம். தலித் மக்கள் ஆதிக்க சக்திகளால் தாழ்த்தப்பட்டார்கள். முஸ்லிம் ஆதிக்க சக்திகளின் அச்சுறுத்தலால் தாங்களே தாழ்த்தி கொண்டார்கள். ஆக தாழ்த்தப்பட்டவர்களும் தாழ்த்தி கொண்டவர்களும் ஒருங்கிணைந்ததால் மட்டுமே இத்தகைய துரோகங்களை வென்றெடுக்க முடியும் என்ற தெளிவான மனநிலைக்கு பாபா வந்தார். முஸ்லிம்களின் மிகப்பெரிய கட்டமைப்பான முஹல்லாக் ஜமாத்துகளை கூட்டமைப்பாக உருவாக்கும் முயற்சிகளை முன்னெடுத்தார். அதே வேளையில் ஜான் பாண்டியன், பசுபதி பாண்டியன் போன்றவர்கள் மூலமாக தலித்து மக்களை ஒருங்கிணைக்கவும் செயல் திட்டங்களை வகுத்தார். ஒவ்வொரு ஊருக்கும் தானே தனிமனிதனாக சென்றார். முஸ்லிம்களின் முஹல்லாக் ஜகாத் நிர்வாகிகளை சந்தித்தார். தனது திட்டங்களை சொன்னார். ஏற்றுக்கொண்டார்கள். இணைந்து களமாட தயாரானார்கள். தலித்து மக்களை சந்தித்தார். இழிநிலை நீங்க சிறப்பான செயல் திட்டங்களை சொன்னார். தலித்து மக்கள் பழனி பாபா அவர்களின் பின்னால் அணிவகுக்க தயாராகினார்கள். தேர்தல் அரசியலை புறக்கணித்து தீவிரமாக மக்கள் விடுதலைக்காக களமாடிய திருமாவளவன் பழனி பாபா அவர்களின் கவனத்தை ஈர்த்தார். அவரையும் அழைத்து ஆலோசனைகளை மேற்கொண்டார். வெண்ணெய் திரண்டு வந்தது. ஆனால் பழனி பாபா என்கிற தாலி சமூக விரோதிகளால் உடைக்கப்பட்டது. ஒதுக்கப்பட்டோரும் ஒருங்கிணைந்து அதிகாரத்தை வென்றெடுப்போம் என்ற சமூக புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள் கோஷம் ஆதிக்க சக்திகளின் உறக்கத்தை கெடுத்தது. பழனி பாபா என்கிற மாமனிதன் தனி மனித போராளி படுகொலை செய்யப்பட்டார். சுமார் 238 வழக்குகள், 136 கைதுகள், 124 சிறைகள், இவற்றையெல்லாம் கடந்து மக்களின் உரிமைகளுக்காக கடைசி நிமிடம் வரை குரல் கொடுத்த ஒரு மாவீரன் கோடாளிகளால் குடல் சரிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். தடா வழக்குகளில் சிறைப்படுத்தப்படாமலேயே தவிடு பொடிகளாக்கிய வரலாறு பழனி பாபா என்கிற ஆளுமையற்ற அதிகாரமற்ற ஒரு தனி மனிதனால் மட்டுமே சாத்தியமானது. காரணம், பழனி பாபா என்றால் சத்தியம், உண்மை, நேர்மை. பழனி பாபா என்கிற தனி மனிதனை ஒழித்துவிட்டால் சாதியம் தலை தோங்குவதற்கான தடை அகற்றப்பட்டுவிடும், முஸ்லிம்கள் முடங்கி விடுவார்கள் என்று பல கயவர்கள் நினைத்ததொன்று. அதனாலேயே என்னவோ அவர் படுகொலையும் செய்யப்பட்டார். இவ்வாறு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மிகவும் ஒற்றுமையுடன் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று அப்போதே குரல் கொடுத்து பாடுபட்டவர் பழனி பாபா அவர்கள்.